அன்பு பிரியமான சகோதரி உங்கள் அன்பு ஊழியக்காரர்களான விஜோஜானும் பாம்பிஜோ சேர்ந்து நாங்கள் அனுதினமும் கொண்டு வருகிற தேவனுடைய வார்த்தை ஜீவ அப்பம் என்கிற தலைப்பிலே கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை யோசுவா 1 அதிகாரம் 9 வசனத்தின் கடைசி பாகம் சொல்கிறது, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். கர்த்தர் சொல்லுகிறதாவது யோசுவா இடத்துல, நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ பயப்படாது என்று சொல்லுகிறார். மோசே எழுந்து தவித்துக் கொண்டிருக்கிற யோசுவா, ஒரு தலைவன் இழந்த ஒரு யோசுவாவுக்கு என்ன செய்வது என்று அறியாத இந்த காலகட்டத்தில் யோசுவாவை ஆண்டவர் தேற்றுகிற வார்த்தையாய் இருக்கிறது. இந்த வார்த்தையை ஒட்டி ஒரு கதையை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இங்கிலாந்து தேசத்திலே ஜார்ஜ் முல்லர் என்கிற ஒரு மிஷனரி வாழ்ந்து வந்தார். அவர் பெரிய தேவனுடைய பரிசுத்தவானாய் இருந்தார். அவர் அது மாத்திரமல்ல, இந்த அநாத பிள்ளைகளை வளர்க்கும்படியான ஒரு காரியத்தையும் அவர் செய்து வந்தார். அவர் ஒரு இடத்திலே அநாத ஆசிரமத்தை நடத்தி வந்த வேளையிலே அங்கே 300க்கும் அதிகமான பிள்ளைகளை வளர்த்து வந்து கொண்டிருந்தார். அவர் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய கிருபையிலே விசுவாசத்து நிமித்தமாய் அந்த அநாத ஆசிரமம் நடந்து கொண்டிருந்தது. ஒரு காலகட்டம் வரும்போது ஒரு நாளில் அந்த அநாத ஆசிரமத்தை அவரோடு கூட நடத்தி வருகிற அந்த சகோதரி ஆனவர்கள் வந்து, ஜார்ஜ் முல்லர் ஐயா அவர்களே, இன்றைக்கு பிள்ளைகள் 300 பேரும் கிளம்பி பள்ளிக்கு செல்ல தயாரா இருக்கிறார், ஆனால் காலை உணவு அவர்களுக்கு இல்லாமல் இருக்குது, என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும்பொழுது அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், நீங்க போய் அந்த டைனிங் ஹாலில் அமர வைங்க பிள்ளைகளை, ஜெபித்துக் கொண்டிருங்கள், ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், ஆண்டவர் அதை பார்த்துக் கொள்வார் என்று சொன்னார். சொல்லி முடித்து ஒரு சில நிமிடங்கள் முடிந்த உடனே அந்த அநாத ஆசிரமத்துடைய கதவு தட்டப்பட்டது. தட்டினதை கேட்ட உடனே ஜார்ஜ் முல்லர் ஐயா அந்த கதவை திறந்து பார்க்கும்போது அவருக்கு தெரிந்த ஒரு பேக்கரி ஓனர் அவர் வந்து, முல்லர் எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறேன் என்று சொன்னார். முல்லர், இது மாதிரி நேற்று ஃபுல்லா நான் தூங்க முடியலப்பா, தூங்கி கொண்டு இருக்கிற வேலையில எனக்கு ஆண்டவர் வந்து என் இடத்துல ஒரு பாரத்தை வைத்தார், நாளைக்கு போய் முல்லருடைய அந்த ஆர்ஃபனேஜ் போய் அந்த பிள்ளைங்களுக்கு எல்லாம் ஆகாரத்தை நீ தான் கொடுக்கணும்னு சொல்லி எனக்கு அந்த வாரம் காலையில எழுந்த உடனே அந்த பிள்ளைகளுக்கான ஆகாரத்தை செய்து உங்க அனைவருக்கும் இந்த ஆகாரம் இருக்குதுப்பா, இதை எடுத்துக்கொள்ளுங்க, அந்த பிள்ளைங்களுக்கு எல்லாம் கொடுங்க, தயவு செய்து இதை நீங்க வாங்கிக்கணும். முல்லர் ரொம்ப சந்தோஷமா அதை வாங்கி அந்த தாயாரத்தில் கொடுத்தார். ஒரு சில நிமிடங்கள்ல மீண்டும் கதவு தட்டப்பட்டது. முல்லர் திருப்பி அந்த கதவை திறந்த உடனே ஒரு ட்ரக் டிரைவர் அங்கே வந்து, ஐயா நீங்க தான் முல்லரா? ஆமா. இது என்னதையா? இது வந்து ஒரு ஆர்ஃபனேஜ் ஐயா, இந்த பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க. ஐயா, நான் இந்த வழியில வரும்பொழுது உங்களுடைய ஆர்ஃபனேஜ் முன்பாக என்னோட வண்டி நின்று விட்டது, இந்த வண்டி முழுவதும் பாலை நான் கொண்டு போயிருக்கிறேன், ஆனால் இப்போ இந்த பாலை வந்து நான் திருப்பி கொண்டு போக முடியாதுயா, இதை நான் வந்து சரி பண்ணுவதற்குள்ளாக இந்த பாலெல்லாம் கட்டுவிடையா, நீங்க தயவு செய்து இந்த பாலை நீங்க எடுத்து இந்த பிள்ளைகளுக்கு கொடுங்கய்யா, அப்படி இருந்தால் இந்த பிள்ளைகளுக்காக அது பிரயோஜனமா இருக்கும். ரொம்ப சந்தோஷத்தோட அதை வாங்கி ஒரு பொன்மருவலோடு தேவனுக்கு நன்றி செலுத்தி அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்தாராம். பிரியமானவர்களை பார்த்தீர்களா? மீண்டும் அது மாத்திரமல்ல பிரியமானவர்கள், மீண்டும் உள்ள காலங்களில் ஏறக்குறைய 1 லட்சத்துக்கும் அதிகமான பிள்ளைகளை அவர் வளர்த்து கர்த்தருக்குடைய ஒரு ராஜ்யத்துக்காக அந்த பிள்ளைகளை அவர் ஆயத்தப்படுத்தினார் என்று நாம் கேள்விப்படுகிறோம். பிரியமானவர்களே, இந்த நேரத்திலே உங்க வாழ்க்கையிலும் இப்படியாக ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் ஒரு முட்டுக்கட்டையான ஒரு எரிகோ மதிலை போலவோ இல்லைன்னா ஒரு செங்கடலை போலவோ உங்க நேராக ஒரு பெரிய பிரச்சனையை நீங்க சந்தித்து வரலாம். அந்த பிரச்சனையில நீங்க தனியாக போராடி கொண்டு இருக்கிறீர்கள். ஒரே ஒன்று நான் சொல்ல விரும்புகிறேன். யோசுவா 1 அதிகாரம் 9 வசனம் சொல்லுகிறது, நீ போகும்போது எல்லாம் உன்னோடு கூட, போகும் வழி எல்லாம் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் எந்த சூழ்நிலை இருக்கலாம், சில பேர் உங்களை ஏமாற்றி இருக்கலாம், பிரியமானவர்களை இழந்து இருப்பீர்கள், யார் இன்றைக்கு எங்களை வந்து நடத்துவார் என்று ஏக்கத்தோடு இருப்பீர்கள், பொல்லாப்புகளில் மாட்டிக்கொண்டு இருப்பீர்கள், சூழ்நிலை உங்களுக்கு எதிரானதா இருக்கும். ஆனாலும் கர்த்தர் சொல்கிறார், நீ போகும் வழியெல்லாம் உன்னோடு கூட இருக்கிறேன், பயப்படாதே, திகையாதே, நான் உன் தேவனா இருக்கிறேன். ஜெபிப்போமா? அன்பின் பிதாவே, இந்த காலை வேளை உமது பிரியப்பட்ட பிள்ளைகளோடு கூட நான் இணைந்து ஜெபிக்கிறேன். அவருடைய போக்கிலும் பருத்திலும் அவர்களை பாதுகாத்து அவங்க போகிற வழியெல்லாம் அவரோடு கூட நீர் நடக்கும்படியாக நாங்கள் கெஞ்சுகிறோம் அப்பா. அவங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்ன சூழ்நிலை போனாலும் அந்த சூழ்நிலையெல்லாம் நீர் மாற்ற வல்லரா இருக்கிற
அவர் கண்ணீரை துடைக்க நீர் பெரியவராக இருக்கிறேன். நீர் யோசுவாவோடு இருந்த தேவன், யோசுவாவின் தேவன், இப்பொழுது எங்களோட தேவனுமாய் இருக்கிறேன். தயவு செய்து உங்க பிள்ளைகளை காத்து சிறைங்களை மறைத்துக் கொள்ளுங்க தகப்பனே. எல்லா துதிகனமகியாவையும் முக்கிய கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். ஆமேன், ஆமேன். God bless you.